வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி பாலியல் சீண்டல் செய்து தங்க நகை கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துணிகர கொள்ளையன் சிக்கினாரா? வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியை சேர்ந்த மோகன்ராஜ் வீட்டருகிலேயே மளிகை கடை நடத்தி வருகிறார். 2 நாட்களுக்கு முன்பு இரவில் மோகன்ராஜின் மனைவி வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது திடீர் என்று வீட்டிற்குள் நுழைந்த கொள்ளையன் கூர்மையான ஆயுதத்தை அந்த பெண்ணின் கழுத்தில் வைத்து மிரட்டியிருக்கிறார். அவர் அபயக்குரல் எழுப்பிய நிலையில் அவரை கழுத்து மற்றும் பல இடங்களில் குத்தி இரத்தக்காயம் ஏற்படுத்தி இருக்கிறார். வழியில் துடித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டல் செய்து அவர் அணிந்திருந்த தங்க நகைகளை கொள்ளையடித்திருக்கிறார் அந்த கொள்ளையன். செயினை கட் செய்யக்கூடிய கருவியுடன் கொள்ளையன் வந்ததாகவும் அதை வைத்தே தன்னை தாக்கியதாகவும் அந்த பெண் போலீசில் தெரிவித்துள்ளார். பெண்ணை தாக்கி கொள்ளையடித்துவிட்டு கொள்ளையன் தப்பிச் சென்ற நிலையில் பக்கத்து வீட்டாரை உதவிக்கு அழைத்துள்ளார் அந்த பெண். காயங்களுடன் கிடந்த பெண்ணை அருகில் இருந்தவர்கள் மீட்டு பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பிறகு மேல் சிகிச்சைக்காக அந்த பெண்ணை வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பேரணாம்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக ஏரிக்குத்தி கிராமத்தை சேர்ந்த ரவி மற்றும் நிதிஷ் என்ற 2 இளைஞர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டல் செய்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதி மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது.